எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னை பெற்ற தாயார் சமேத பக்தவத்சல பெருமாள் இந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயில் அமைவிடம் பார்த்தீங்கன்னா திருநின்றவூர், திருவள்ளூர் மாவட்டம், சென்னைக்கு மேற்கே இருக்குது. அரக்கோணம் திருத்தணி மார்க்கமாக போகிற ரயிலில் நீங்கள் போகும்போது இந்த ஊரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஊருடைய ரயில் நிலையத்திலிருந்து கோவில் 2 கிலோமீட்டருக்கும் குறைவாக ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து உங்களுக்கு ஆட்டோ பேருந்துகள் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலில் போய் பார்க்கலாம். கோயிலுடைய மூலவர் பக்தவத்சல பெருமாள், தாயார் சுதாவல்லி என்கிற என்னை பெற்ற தாயார். மேலும் இந்த கோவிலில் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், ஆதிசேஷன், யோக நரசிம்மர், ஆண்டாள், ஆழ்வார்கள், ராமானுஜர் இவங்க எல்லாருக்குமே தனி சன்னதிகள் இருக்குது. பெருமாளுடைய ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள்கிட்ட கோச்சுண்டு தாயார் அமர்ந்த இடம், அதாவது இங்கே வந்ததுனால திருவாகிய லக்ஷ்மி நின்றதால் இந்த ஊர் திருநின்ற ஊர். அங்கே சமுத்திரராஜன் அவர் அவருடைய தந்தை, அதாவது தாயாருடைய தந்தை. எதனால் அப்படின்னா, பார்க்கடலை கரையும் போது அந்த கடைஞ்ச நேரத்தில் வெளிவந்ததுனால சமுத்திரராஜன் மகாலட்சுமி அவருடைய தந்தையாக சொல்லப்படுகிறார். அவர் தன் மகளை கடவுள்கிட்ட பெருமாளோடத்தை போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வராரு. அப்படி வந்தும் தாயார் மறுத்துடுறாங்க. அதனால் திருப்பி சமுத்திரராஜன் பெருமாள்கிட்டையே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீங்கள் முன்னே போங்க, நான் பின்ன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னதுனால முன்னையே போயிட்டு, அப்போ சமுத்திரராஜன் சொல்கிறார், அம்மா நான் உனக்கு தந்தை அல்ல, என்னை பெற்ற தாயே நீதான் அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவர் அந்த நேரத்தில் பேசினது இன்றைக்கும் அதே பெயராக என்னை பெற்ற தாயார்னு சுதாவல்லி தாயார் அழைக்கப்படுறாங்க. பெருமாள் அதுக்கு அடுத்தது இங்கே தாயாரை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனதாக தல வரலாறு கூறுது. இங்கே யார் யார் வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வருட பகவான், சமுத்திரராஜன், ஆதிசேஷன், ராமானுஜர் உட்பட வணங்கியிருக்கிறாங்க. எல்லா கோவிலுக்கும் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். அந்த மாதிரி பாசுரம் பாட வச்ச இந்த கோவிலுக்கு மட்டும் பாடலைன்னு சொல்லிட்டு தாயார் சுதாவல்லி தாயார், என்னை பெற்ற தாயார், அவங்க பெருமாள் இடத்துல சொல்லி போய் ஒரு பாடலை பாட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் இங்கிருந்து நகர்ந்து திருக்கடல் மல்லை அப்படின்னு சொல்கிற நம்ம மகாபலிபுரம், அதாவது மாமல்லபுரத்துக்கு போயிட்டார் திருமங்கையாழ்வார். அங்கே போயிட்டு பெருமாள் அங்கேருந்து அவர்கிட்ட பாடலை பாடி வாங்கிட்டு வந்திருக்கார். அந்த பாடலை அடியேன் பார்த்து படிக்கிறேன். நீண்ட வத்த கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவூர் நித்தல தொத்தூர் சோலை காண்டவத்தை கனரேறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே அப்படின்னு ஒரு பாடலை பாடி கொடுக்குறார். இந்த பாடலை வாங்கிட்டு பெருமாள் தாயாரை பார்த்து இந்த பாடலை கொடுக்குறார். இந்த பாசுரத்தை கொடுக்கும்போது எல்லா கோவிலுக்கும் 10 பாட்டு இருக்குது, நம்ம மட்டும் இங்கே மட்டும் ஒரே ஒரு பாடலை பாசுரம் பாடி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு. சரி, நான் போய் இன்னொரு பாடலை கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறதுக்குள்ளே அவர் திருமங்கையாழ்வார் என்ன பண்ணிட்டார், திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருக்கண்ணமங்கைங்கிற ஊருக்கு போயிட்டார். சரின்னு இவர் அங்கே போயிட்டு ஒரு ஓரமாக நின்று அங்கே திருமங்கையாழ்வார் பார்க்குறாரு. அப்போ திருமங்கையாழ்வார் அங்கே திருக்கண்ணமங்கையில் மங்களாசாசனம் பண்ணும்போது அப்போ இந்த பாடலை சேர்க்கிறார். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா, ஏற்றினை இமயத்திலும் ஈசனை இம்மை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்ட தற்புறத் தொய்க்கிடும் ஐயனை கையிலாயழி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தனை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் அப்படின்னு பாடுறேன். இந்த 2 பாசுரங்கள் இந்த பெருமாளை பற்றி இங்கே திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். இங்கே விழாக்கள் அப்படின்ற இதுன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் பிரம்மோற்சவம், ஆவணி மாதம் தீபாவளி மற்றும் திருவோண நட்சத்திரம், இது எல்லாமே மிகச்சிறப்பாக வெள்ளி சனிக்கிழமைகளில் அருமையான பூஜைகள் நடைபெறுது. மேலும் மூலவர் பக்தவத்சல பெருமாள், உற்சவர் பேர் பத்தராவி பெருமாள், தாயார் சுதாவல்லி என்கிற என்னை பெற்ற தாயார், தலவிருட்சம் பாரிஜாதம், தீர்த்தம் வருண புஷ்கரிணி, புராண பெயர் திண்ணனூர், திருநின்ற ஊர். மேலும் சுவாமிக்கு அருகிலே பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சுவாமிகளும், அதாவது கருடாழ்வாரை சேவிச்சு வெளில வந்தீங்கன்னா சுவாமிக்கு வலதுபுறத்தில் சுதாவல்லி தாயார், அவங்கள சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தது
அதாவது சக்கரத்தாழ்வார், அவங்களுக்கு அடுத்து ஆதிசேஷன் இருக்கார். ஆதிசேஷனை எடுத்து போனீங்கன்னா ஆண்டாள் இருக்கார். ஆண்டாளுக்கு அப்புறம் ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. ஆழ்வார்களுக்கு அடுத்து ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். அவர் எல்லாரையும் சேவிச்சுட்டு கொடிமரத்தண்டை வந்தோம்னா ஒரு உயர்ந்த கொடிமரம் இருக்குது. பெருமாளை அங்கே நினைவுடன் நீங்கள் சேவிக்கலாம். இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கிழக்கு நோக்கிய நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தவச்சல பெருமாளை காட்சியளிக்கிறார். அடியேனுக்கு என்ன ஒரு பாக்கியம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, கடந்த 28/8/2025 அன்னைக்கு தான் பெருமாளுக்கு அன்னைக்கு அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 29ஆம் தேதி எனக்கு அங்கே போகிற பாக்கியம் கிடச்சிது. அது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அது எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த பக்கமாக வரும்போது பெருமாளை போய் சேவிச்சு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வில் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணா. நன்றி. பெருமாளோட அனுகிரகத்தால் இந்த திருத்தலத்தை பற்றி நான் தெரிஞ்சுன்றதை உங்களோட இங்கே பகிர்ந்துருக்கிறேன். நான் தெரியாமல் இல்லை நான் பதிவு பண்ணாத விட்ட விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதில் ஆட் பண்ணுறேன். நன்றி.